Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா எங்க அண்ணாவோட நலுங்கு ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஈவென்ட் வந்துட்டு one by one வந்துட்டு ஓவர் ஆயிட்டே வருது. சோ இது வந்து 6th ஈவென்ட். இது வந்து 6th ஈவென்ட் வந்து எங்க அண்ணாவோட நலுங்கு. சோ நலுங்குக்கு வந்து நம்ம ட்ரெடிஷனலா வந்து நல்லா கிளம்புவோமே அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு ரெட் இன்னைக்கு கோட் வந்து ரெட் கலர். ஓகே, அதனால இன்னைக்கு நான் ரெட் கலர் சாரி வித் வந்து கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு மாட்டெல்லாம் போட்டியா முடி தூக்கி பின்னால விட்டுரு. மாட்டெல்லாம் போட்டு நானே ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் எல்லாத்தையும் பண்ணிட்டு டக் டக்குன்னு ரெடி ஆயிட்டோம். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். இங்க பாத்தீங்களா பிளவுஸ். சோ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஈவென்ட்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத நம்ம ஈவென்ட்ல போய் பார்ப்போம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னடா இது மௌலியோட அவுட்ஃபிட். இல்ல ஒயிட் பேண்ட் இப்பதான் வாங்கிட்டு வந்து இருங்க. ஒயிட் பேண்ட் இப்பதான் வாங்கிட்டு வந்துக்கிறியா நீ? ஓகே, ஓடு போய் போடு. நீ தானே வண்டியில விட்டு வண்டி சாவி விட்டு வந்துருது. அப்படியா? எடுத்துக்கியா? ஆஃப் பண்ணி விட்டாமல ஆன்ல விட்டு வந்திருக்காரு. ஐயோ, என்ன ஒரு அறிவாளி. நானே லைட் எரியுதுன்னு பார்த்த தூரத்துல இருந்து. யாரா எடுத்துன்னு போறதுக்கு ஈஸியா இருக்கும்ல, வாங்க வந்து எடுத்துன்னு போலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈவென்ட் அண்ட் மேரேஜ் எல்லாத்துக்குமே வந்து சாரி வந்து எனக்கும் மோனாக்கு வந்து டிரேப்பிங் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னா இவங்க தான். MK சாரி டிராபிஸ்ட். இவங்க இன்ஸ்டா பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இவங்க வந்து எப்படின்னா சென்னைக்குள்ள நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு யாருக்காவது சாரி கட்டணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த சாரி ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துன்னு வந்து அவங்க ட்ரேப் பண்ணியும் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். அப்புறம் சர்வீஸ் பண்ணுவீங்களா? என்ன சர்வீஸ்? ஓகே, கிட்டு சேல்ஸ். அது கிளாஸஸ், அதோட கிட்டு எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க. எல்லாத்தோட டீடைல்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்கேஜ்மெண்ட், நம்மளோட மேரேஜ், ஈவென்ட், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன மோனாக்கு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ், மௌலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. அதனால எவ்வளவு ஒர்க் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறது நீங்களே நினைச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஒர்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நம்ம அடுத்தடுத்து கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரிதான் நம்ம கோகிலாவும். சரிங்களா? நல்லா வந்து நமக்கு என்ன சொல்றது, டைம் பார்க்காம அக்கா நான் வந்து வாங்கிட்டு போறக்கா, வந்து குடுக்கறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி மிங்கிள் ஆகி, ஏன்னா நமக்கு டைம் இருக்கும்ல, அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் கோகிலா. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது உங்க ஈவெண்ட், உங்க ஃபீட்டு, ஃபங்க்ஷன், மேரேஜ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சாரி ட்ரேப்பிங் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு சாரியா இருந்தாலும் சரி, நிறைய சாரியா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவங்க பண்ணி தருவாங்க. பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணி தருவாங்க. நீங்க என்ன சொல்றது, ஒரே பண்ணிக்க வேணாம், எப்படி இருக்குமோ அப்படிங்கறதெல்லாம் செமையா இருக்கு. அதனால வேற லெவல்ல பண்ணி தந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இது அடுத்த ஒரு குட்டி பாப்பா சேட்ட பையா. சொல்லுடா, உன்னை பத்தி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுடா. என்ன சொல்றது, ஒண்ணு சொல்ல மாட்டான். எங்க அம்மா வந்தா நான் வரேன், எங்க அம்மா இருந்தா இருக்கேன், எங்க அம்மா வந்தா போறேன். ஓகே, உன் பேர் என்ன? முகிலி கிருஷ்ணன். ஓகே, கிருஷ்ணன் மாதிரியே இருக்கடா. அப்ப நீ எல்லாம் சாப்பிட்டியா? அண்ணா சாப்பிட்டீங்களா? அவரெல்லாம் சாப்பிட்டாரா? சாப்பிட்டீங்களா? இன்னொரு பொண்ணு எங்க நித்யா, அது சாப்பிடலையா? ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க போலயே மோனால. ஏன்பா விடு, இப்ப வேணாம், அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். இப்போதைக்கு அது வேணவே வேணாம். நீங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுங்க. நாம பேச போறா சொல்லாதீங்க. கமெண்ட் வேணும் பக்கத்துல என்ன அதனால வச்சுக்கோ. திரும்ப பை. சாயந்தரம் வருவாங்களா? அது சாயந்தரம் வந்துட்டு திரும்பி நைட்டு போகும்போது டாடா கட்டு போவாங்க. நம்ம வந்து இப்ப என்ன டைம்? மணியா 7:30. 7:30 வந்து அக்கா வந்து நெயில் ஆர்ட் ஃபங்க்ஷன் கத்துமா ஃபங்க்ஷன் அது பண்றோம். நம்ம எல்லாத்துக்கும் மெஹந்தி வச்சாச்சு, மெட்டி வச்சாச்சு, பேங்கிள் வச்சாச்சு, நெயில் ஆர்ட் கொண்டு வைக்கிறோம். ஏன் விடணும்? இதுக்கும் என்னதான் வேலை வாங்குற? நீதான் வேலை செஞ்சு ஆகணும். எல்லாம் செட்டு போட்டு உட்கார்ந்தாச்சு. போச்சு எமிகா மூஞ்சி தெரியுது. அவங்க ஃபேன்ஸ்ல கத்த போறாங்க வா அப்படின்னு. எங்க அக்கா இது கென்னடி அண்ணா அக்கா வந்து எமி அக்கா.
எல்லாரும் சேர்ந்து இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம், நெயில் ஆர்ட் ஃபங்க்ஷன். இல்லை 2 பெரிய மனுஷங்க வேற. ஏய் படிச்சுருக்காங்க. மௌலி ஓ நோட்டு தாண்டி அது பழசு. என் காலேஜ்ல நோட்டே தேவையில்ல தெரியுமா? இப்பெல்லாம் காலேஜ்ல நீயே தேவையில்ல, அது தெரியும். அக்கா அதெல்லாம் நாங்களாம் படிக்கும் போது நோட்லாம் தேவையில்ல, மூளையில ஏற்றிக்கணும். ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் நோட்ஸ் எல்லாம். நீ மூளையில ஏற்றிக்கிற கிளாஸுக்கு போய் கவனிச்சா பரவாயில்ல. கிளாஸ் காலேஜ் போகிற மாதிரி போயிட்டு எல்லாருமே கல்யாணம் ஒரு நாள் வைப்பாங்க, ஒரு மாதிரி 10 நாள் வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் கல்யாணம் போதும், மௌலி போதும். வேற யாரும் அக்கா உனக்கு கை என்ன பண்றாங்க? கை எவ்வளவு அழுக்கா இருக்கு. தேய்ச்சி குளிக்கிறியா நீ எல்லாம்? உன்னோட சேட்டுடா அது. மோளே எனக்கு ஒன்று நடக்கும், அன்னைக்கு மாட்டுவே நீ வா. உனக்கு குட்டியா ஒன்று வரும்ல, அதை கூட வேலை வாங்குவேன். அப்போ வாங்கிக்கோ, யார் வேலை எனக்கு என்ன வாங்கிக்கோ. நானே வேலை வாங்க இது பேசுறாள். அன்னைக்கு ஒரு நாள் அக்கா ஒரு மீம் அம்சம் எனக்கு. ஃபியூச்சர் வந்து அக்கா பொண்ணோட ஜாலியா சுத்துற மாதிரி டைலாக் இருக்கு. வெறும் தட்டு இல்ல தம்பி, ஒவ்வொரு தட்டுலயும் ஒரு நெயில் பாலிஷ், ஒரு இது, ஒரு பால் புட்டி. உங்கள் மாமானால் அவ்வளவுதான் முடியும்ன்ற. என்ன பண்ண போற நீ? என்ன அடிக்கிற? இன்னும் கொஞ்சம் டார்க்கா போயிருக்கலாம். இது ஃபுல்லா டெக்கரேட் பண்ற அக்கா வந்து காலையில மோனா சும்மா கலர் மோனா வந்து ரெட்னா எல்லோன்னு அவங்க நிறைய டெக்கரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நிறைய டெக்கரேட் பண்ணி தராங்க கையை. முஷ்டியா நீனு? இது என்ன இது என்ன நடக்குது இப்போ இங்க? நான் காட்ட மாட்டேன், நான் முழுசா முடிச்சு காட்டுறேன். அதான்பா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது இங்க? அதுக்கு பதில் சொல்லு. நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். ஆமா, இதுக்கு பேர் என்ன தெரியுமாப்பா? நெயில் ஆர்ட் ஈவெண்ட். நீ ஈவெண்ட்னு வச்சினாலும் சரி, நெயில் ஆர்ட். இப்ப வந்து விஜய்க்கு வந்து நாம பத்திரிகையில இடம் கொடுக்கல, பட் இங்க பிளேஸ் கொடுத்தோம். பட் அடுத்த மௌலிக் பண்ண வரும்ன்ற நெயில் ஆர்ட் ஃபங்க்ஷனே விஜயா பாரு. இப்பவும் இன்னும் கொரோனா சுத்தினுங்கிற மாதிரி மூக்க மூடிக்கிட்டே. ஓ கோல்டா இருக்கா? ஆமாப்பா, பொண்ணுக்கு பரவிட போகுதுப்பா, முடிக்கும். ஆமா, இது வந்து எக்ஸாக்டா வந்து உன்னோட ரிசப்ஷன், மேரேஜ் ரிசப்ஷன் ட்ரெஸ். அப்புறம் இன்னொரு வாட்டி வேற வருவாங்க. அது எதுக்குன்னு கேட்டா சென்னை ரிசப்ஷனுக்கு. வேற லெவல்ல இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்டதோட நல்லா இருக்குது. அது காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து ஈவென்ட்ஸ்க்காக அக்கா போட்டது, இது டைரக்டா மேரேஜ்க்காக போட்டது. சோ பிரிச்சிட்டீங்க. ஈவென்ட்க்கு ஒன்னு, மேரேஜ்க்கு ஒன்னு, ரிசப்ஷன் சென்னை ரிசப்ஷனுக்கு ஒன்னு. இந்த 33 வருஷ அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில இந்த அபார்ட்மெண்ட் இந்த ஒரு 10 நாள் தான் கலகலன்னு இருந்திருக்குது இந்த ஏரியாவே. என்னக்கா? எத்தனையோ பேர் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் இந்த ஈவெண்ட்லாம் மட்டும்தான் பிரம்மாண்டமா இங்க நடந்திருக்குதுன்றேன் நான். ஆமா, அதான் உண்மை. ஜானத்தான், பிரேமா கூப்பிடு. பிரேமா, பிரேமா அத்தானு கூட. அத்தான் கையில நகை எப்படி இருக்குது? அத்தான் நகை வெட்டணுமா? ஏய் ஏன்டா அவங்க ப்ரொபோசல் நகை வெட்டுறதுக்குலாம் நான் காட்டுவேன். யாரு நீ? ஒய்ஃப சொல்றியா? அவங்க கிட்ட நகை வெட்டணும்ன்றியா? ஏன்சிருப்பா, நீ வாப்பா, இப்படி வாப்பா, அத்தான் பக்கத்துல வந்து நில்லுப்பா. ஏன் மச்சான்? நம்பாத. மச்சான் ஏன்டா ஓடுன அப்படி? அத்தான்
தமனா டேய் தமனா வந்து ஒரு ஆளுக்கு தான் போயிருக்குது. மெயின் ஆளுக்கு போனாதான் தமனா வெளில வருவா. உனக்கும் போயிச்சா மச்சான் தமனா? ஏ தமனா வந்துட்டா.